உட்காரு. சொல்லு மீனா. சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேக்குறேன். உனக்கு கல்யாணமான அன்னைக்கே உன் புருஷன் உன்னை விட்டுட்டு வெளியூர் போயிட்டா உன் மனசு எப்படி இருக்கும்? கஷ்டமா தான் இருக்கும். அந்த கஷ்டத்தை தான் இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அவர் எப்ப வருவாருன்னு நான் மாமா அத்தை கிட்ட கேட்காத நாளே கிடையாது. எப்ப கேட்டாலும் வந்துருவாருன்னு ஒரே பதில தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு தடவை மட்டும் மாமா கிட்ட போன்ல பேசினாரா. மஞ்சு, ஏசி சாருக்கு போன் போட்டு கூட அவர்கிட்ட சொல்லி மாமா கிட்ட பேச சொல்றேன். என்ன மஞ்சு யோசிக்கிற? ஒன்றும் இல்லை, நீ இரு, நான் ஃபோன் எடுத்துட்டு வரேன். புரிஞ்சுதா? எஸ் சார். இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே? ஓகே ஓகே சார். ஹாய் மஞ்சு, என்ன திடீர்னு? மீனா உங்ககிட்ட பேசணுமா? சரி கொடு. இந்தா. ஹலோ, நான் மீனா பேசுறேன். ஆ சொல்லுங்க மீனா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அவர் தான் அங்க எப்படி இருக்காருன்னு தெரியல. அவரை நீங்க எப்போது பாத்தீங்களா? இல்ல மீனா, நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன், அதான் பார்க்க முடியல. வேற நம்பர் எதா இருக்கான்னு தெரியுமா? ஆம், வேற நம்பர் வழியில பார்த்து ஒரு டைம் கொடுத்தாரு, நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். பரவாயில்ல, எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? சொல்லுங்க மீனா. அவரை பார்த்து அவர் இங்க வராததால வீட்டுல எல்லாரும் கவலையா இருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அப்புறம் அவரை கொஞ்சம் வீட்டுக்கு போன் பண்ணி பேச சொல்லுங்க. சொல்றேம்மா. அன்னைக்கு ஏதோ போன் பண்ணாரா, மாமா கிட்ட பேசினாரா. இந்த தடவை பேசுறப்போ என்கிட்டயும் பேச சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ். நான் போனை வச்சிடுறேன். வச்சிருமா. இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மஞ்சு. சரி, நான் வரேன். இந்தா, பத்திரமா போயிட்டு வா. ஹலோ. ஹலோ, நான் மோகன்ராம் பேசுகிறேன். ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க மிஸ்டர் மோகன்ராம். என் பொண்ணு பூஜா கிடைச்சிட்டா. அப்படியா? ஆமாம். இப்போ எங்கே இருக்காங்க? இப்போ வீட்டில் தான் இருக்கா. ஓகே, நான் நேரில் வந்து பார்த்து பேசிக்கிறேன். ஒன் மோர் திங், என் பொண்ணுக்கும் சிவாவோட கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இன்னும் சொல்ல போனா சிவா இறந்துட்டாங்கிற விஷயத்தையே நாங்கள் அவளுக்கு சொல்லி தான் அவளுக்கு தெரியும். கேட்ட உடனே அப்படியே ஸ்தம்பிச்சு உக்காந்துட்டா. சார், சிவாவை மர்டர் பண்ணது உங்க பொண்ணா இல்லை வேற யாராச்சுமான்றது நான் நேரில் வந்து உங்க பொண்ணை விசாரிச்சா தெரிய போகுது. நான் வர்ற வரைக்கும் உங்க பொண்ணு எங்கேயும் வெளியே போகாமல் பார்த்துக்குங்க. ஓகே. வாங்க.
என்ன அப்படி சந்தேகமா பாக்குறீங்க? நிஜமாவே அடிபட்டு போட்ட கட்டு தான், நாடகத்துக்காக போடல. நான் உங்க பொண்ணுகிட்ட கொஞ்சம் பேசணும். தாராளமா பேசுங்க, கொஞ்சம் என்ன நிறையவே பேசுங்க, தீர விசாரிங்க, அப்பதான் உண்மை என்னன்னு புரியும். சார் நான் உங்க பொண்ணுகிட்ட பேசணும்னு சொன்னேன். ம் 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 சொல்லுங்க பூஜா, சிவாவை நீங்க தானே கொலை பண்ணீங்க? பூஜா நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். இல்ல. எதுக்கு போய் சொல்றீங்க? சிவா எனக்கு கிடைக்கலன்னா வேற யாருக்குமே கிடைக்க விட மாட்டேன் நீங்க எங்கிட்டே சொல்லியிருக்கீங்க. இப்போ சொன்ன மாதிரியே செஞ்சுட்டீங்க, அப்படிதானே? will you please stop it? சிவா எனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான். அவர் எனக்கு கிடைக்கலன்னா வேற யாருக்குமே கிடைக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஆனா நான் அப்படி பேசினேங்கிறதுக்காக நான் தான் சிவாவை கொலை பண்ணேன்னு நீங்க சொல்றது இட்ஸ் அப்சல்யூட்லி பேஸ்லெஸ், வொர்த்லெஸ், கன்கார்டட் ஸ்டோரி. நாங்க எவிடன்ஸ் இல்லாம யாரையும் சார்ஜ் பண்ண மாட்டோம். என்ன எவிடன்ஸ்? என்ன எவிடன்ஸ் சார்? அதை இப்ப உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எப்ப தெரியப்படுத்தணுமோ அப்ப தெரியப்படுத்துவேன். மிஸ்டர் ராதாகிருஷ்ணன், ப்ளீஸ் believe me, okay? சிவாவை நான் நேசிச்சது உண்மைதான். I loved him from my heart. உயிருக்கு உயிரா நான் நேசிச்சேன். மேபி அதை வெளிப்படுத்துற விஷயத்துல நான் கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்கா பிஹேவ் பண்ணிருக்கலாம். பட் சிவாவை கொலை பண்ற அளவுக்கு I'm not heartless. நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஏன்னா நான் அவரை உண்மையா நேசிச்சேன். I loved him truly. Believe me, ராதாகிருஷ்ணன் sir, please. அன்னைக்கு கூட நான் சிவா பின்னாடி சேஸ் பண்ணிட்டு போனது எதுக்காகன்னா எப்படியாவது அவரை கன்வின்ஸ் பண்ணி என் கழுத்துல தாலி கட்ட வச்சிடலாங்கிறதுக்காக தான். அன்னைக்குதான் நான் சிவாவை கடைசியா பார்த்தது. அதுக்கப்புறம் I couldn't see him. You want to know why? ஆமா, அப்புறம் பேசலாம். ஓகே. பூஜா, வாமா போலாம். ஆட்டோ பூஜா, சீக்கிரம் வண்டிடு. சீக்கிரம் போங்க, அந்த பைக்கை ஃபாலோ பண்ணணும். போறம்மா. அந்த லெஃப்ட் போட்டு பாருங்க, அது போங்க. இருமா, போயிட்டு தானே இருக்கேன். கொஞ்சம் ஃபாஸ்டா தான் போங்களே. அது அந்த பைக் தான், சீக்கிரம் போங்க. ஐயோ ப்ளீஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. ஐயோ கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க ப்ளீஸ். ஐயோ இந்த வண்டி வருது ப்ளீஸ். அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. கண்ணு முழிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் GHல இருந்தேன்னு எனக்கு தெரிய வந்தது. நான் கான்ஷியஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்பா எனக்கு சொன்னாரு, சிவா மர்றான விஷயத்தை அப்பா எனக்கு அப்பதான் சொன்னாரு. வெரி குட் பர்ஃபார்மன்ஸ் பூஜா. திடீர்னு கத்துறீங்க, திடீர்னு கோவப்படுறீங்க, திடீர்னு சிரிக்கிறீங்க, திடீர்னு அழறீங்க. ரொம்ப நல்லா ஆக்ட் பண்றீங்க பூஜா. இது எல்லாமே ஆக்டிங் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நம்ப சொல்றீங்களா? ஐம் சாரி சார். உங்களை ஏமாத்தணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. அட் தி சேம் டைம் உங்க சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறது என்னோட கடமை. 1 minute. இந்த 2 பேப்பர்ஸையும் பாருங்க. இது நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுக்கான அட்மிஷன் ரிப்போர்ட், டிஸ்சார்ஜ் ரிப்போர்ட் ரெண்டுமே அதுல இருக்கு.
இது என்ன ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நிஜமாவே அடிபட்டு அட்மிட் ஆயிருந்தாலும் அந்த சர்டிபிகேட்டை நீங்க பார்த்துட்டு எவ்வளவு பணம் கொடுத்து வாங்குனீங்கன்னு தான் கேட்பீங்க. அதனால தான் நான் கேர்ஃபுல்லா எல்லா சர்டிபிகேட்ஸையும் வாங்கி வச்சுட்டேன். இது கவர்மெண்ட் சர்டிபிகேட் சார். இதுல எந்த பித்தலாட்டமும் பண்ண முடியாது சார். ஸோ நீங்க இதை நம்பிதான் ஆகணும். இதையும் மீறி உங்களுக்கு சந்தேகம் இருந்தா 1 minute. இது பாருங்க. நான் அடிப்பட்ட உடனே என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தவங்களோட நம்பர், பேர் இருக்கு. என் கூட அடிப்பட்ட ஆட்டோ டிரைவரோட பேரு, ஃபோன் நம்பரும் இதுல இருக்கு. எல்லாமே பக்காவா முன்னேற்பாடோட தான் இருக்கீங்க போல இருக்க. திரும்ப திரும்ப நீங்க தப்பாவே நினைச்சிட்டு இருக்கீங்க. யூ see, அவங்க என்னோட உயிரை காப்பாத்திருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சேன். பணமா உதவி பண்ணா நல்லா இருக்காது. அதனால என்னோட ஃபேக்டரியிலே அவங்களுக்கு வேலை போட்டு தரேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். அதனால தான் அவங்க கான்டாக்ட் நம்பர்ஸ் வாங்கி வச்சேன். என்ன மிஸ்டர் ராதாகிருஷ்ணன், இப்போது உங்க சந்தேகம்லாம் போச்சா? சந்தேகம் தீரல, குறைஞ்சிருக்கு. உங்க டாக்டர் கொடுத்த எவிடன்ஸ்லாம் ஒரிஜினலான்னு செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். வரேன், வருவேன். என்னதான் ப்ரூஃப் கொடுத்தாலும் இந்த சந்தேகம் மட்டும் போவே போவாது. கூட பிறந்தது இந்த போலீஸ்காரங்களுக்கு. டோன்ட் வரிடா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ ரிலாக்ஸ் பண்ணு. சொல்லு, என்ன நடந்துச்சுன்னு மறைக்காம சொல்லு. ஒரு சவாரியை விட்டுட்டு ஆட்டோ ஸ்டாண்டுக்கு ரிட்டர்ன் வந்தேன் சார். அந்த நேரம் ஒரு அம்மா வேக வேகமாக வந்தாங்க சார். வந்து வண்டியில் ஏறினாங்க சார். முன்னாடி போன ஒரு பைக்கை காமிச்சு அதை ஃபாலோ பண்ண சொன்னாங்க சார். சரி, நீ ஃபாலோ பண்ணிய? ஆமாம் சார். அப்புறம் அந்த அம்மா என்கிட்ட வேகமாக போனாங்க சார். நானும் வேகமாக போனேன். அப்போ தான் சார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நீ சொல்லு. ஆட்டோ ஆக்சிடென்ட் ஆனவுடனே ஓடி போய் பார்த்தேன் சார். நான் ஆட்டோ உள்ளே பார்த்தா ஒரு பொண்ணு மயங்கி கிடந்துச்சு சார். சரிதான்னு ஆட்டோ டிரைவரை பார்த்தேன் சார். அவர் நல்லா தெளிவாக தான் இருந்தார். நானும் ஆட்டோ டிரைவரும் சேர்ந்து அந்த பொண்ணை அதே ஆட்டோவில் ஆஸ்பத்திரிக்கு போய் சேர்த்தேன் சார். அப்புறம் டாக்டர் கூப்பிட்டு நடந்த விஷயத்த ஒரு பேப்பரில் எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்க சொன்னார் சார். அவர் சொன்னபடியே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்தோம் சார். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பொண்ணை பார்க்கவே இல்லையா? பார்த்தோம், இன்னைக்கு பார்த்தோம் சார். நல்லா தெளிவாக இருந்தது. நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னோம். எங்களுக்கு நன்றியும் சொல்லிச்சு சார். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அட்ரஸ் எல்லாம் எழுதி வாங்கிக்கிச்சு சார். இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் 2 பேரும் சென்னையை விட்டு எங்கேயும் போகவே கூடாது. சரிங்க சார். சரிங்க சார். அப்படியே போகிறதா இருந்தா
இந்த ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகணும். புரியுதா? அப்படியே சரிங்க சார். சரி, நீங்கள் போங்க. வரேன் சார். வரோம் சார். சார், எனக்கு ரிச்சர்ட் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. என்ன சந்தேகம்? கொலை நடந்த இடத்துல அவனை பார்த்ததா சாட்சி இருக்குது சார். அதோட அப்ஸ்கண்ட் ஆகிட்டான் சார். அவன் எங்கே இருக்கான்னு ஏதாவது க்ளூ கிடைச்சிதா? இல்லை சார், இது வரைக்கும் இல்லை சார். சரி, என் கூட வாங்க. எஸ் சார். வாங்க சார், ப்ளீஸ் பேசிட்டு உட்காருங்க. என்ன சாப்பிட்றீங்க? காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ்? நோ தேங்க்ஸ். நாங்கள் சிவாவோட மர்டர் விஷயமா என்கொயரி பண்ண வந்திருக்கோம். சிவா உங்கள் ஃபேக்ட்ரியில் என்ன வேலை பார்த்தாரு? அவரா குவாலிட்டி கண்ட்ரோலராக இருந்தார். சிவாவுக்கு இந்த ஃபேக்ட்ரியில் விரோதிங்க யாராவது இருந்தாங்களா? தைரியமாக சொல்லுங்கள் சார். உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராமல் நாங்கள் பார்த்துக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி யாரும் இருந்ததா தெரியல சார். ரிச்சர்டு உங்கள் ஃபேக்ட்ரியில் தானே ஒர்க் பண்ணா? ஆமாம், உங்கள் ஃபேக்ட்ரியில் ரிச்சர்ட் என்ன செக்ஷனில் ஒர்க் பண்ணா? அவன் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டாக இருந்தான் சார். இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானா? கொஞ்ச நாளாக வரல அவர். எப்போயிலேருந்து? சிவா இறந்ததுக்கு அப்புறமா? எஸ் சார். அவனுக்கும் சிவாவுக்கும் முன் விரோதம் வந்துச்சா? தனிப்பட்ட முறையில் 2 பேருக்கும் விரோதம் இருந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் யூனியன் லீடர் ஆகிறதுல 2 பேருக்கும் போட்டி இருந்தது. பூஜா தானே உங்கள் எம்டி? ஆமாம் சார். ஃபேக்ட்ரி ஒர்க்கர் சம்மந்தமாவோ இல்லை யூனியன் விஷயமாவோ பூஜாவுக்கும் ரிச்சர்டுக்கும் ஏதாச்சும் கருத்து வேறுபாடு இருந்துச்சா? சார், சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. பூஜா மேடம் ரூமுக்கு போகிறதுக்கு நான் கூட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போனோம். ஆனால் ரிச்சர்ட் சர்வ சாதாரணமாக அவங்க ரூமுக்கு போயிட்டு வருவார். அந்த அளவுக்கு மேடம் அவருக்கு ஃப்ரீடம் கொடுத்து வச்சிருக்காங்க. ரிச்சர்டு செக்ஷனில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸை நான் என்கொயரி பண்ணணும். ஓ ஷூர், டெஃபினட்டா. ரிச்சர்ட் செக்ஷனில் ஒர்க் பண்ணுற எல்லா ஸ்டாஃபையும் இமீடியட்டாக கீழே ஹாலுக்கு வர சொல்லுங்கள். ஒரு சின்ன என்கொயரி இருக்குது. குயிக். ஓகே, வாங்க சார் போகலாம். ப்ளீஸ் கம் கம். போங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். உன் பேர் என்ன? பாலாஜி சார். ரிச்சர்டுக்கு ஃப்ரெண்டா? இங்கே வேலை செய்கிற இடத்துல தான் பழக்கம், அவ்வளோதான் சார். ரிச்சர்டு இப்போ எங்கே இருக்கான்? ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தது தான் சார். உனக்கு அவ தெரியுமா? இல்லை சார், எனக்கு தெரியுது சார். அப்போ ரிச்சர்டை பற்றி உங்கள் யாருக்குமே எதுவுமே தெரியாது, அப்படி தானே? சார், வெளிப்படையாக சொன்னா அவன் யாரையும் மதிக்கவும் மாட்டான், அவன் யாருக்கிட்டையும் பேசவும் மாட்டான். உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், கேட்டுங்க. ரிச்சர்டை பற்றி ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி இன்ஃபார்ம் பண்ணாமல் விட்டா என்ன நடக்கும்னு தெரியும்ல? சரி சார். சார் ஒரு நிமிஷம். ரிச்சர்டை பற்றி எந்த தகவல் கிடைச்சாலும் இமீடியட்டாக நெக்ஸ்ட் மூமெண்ட் உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன். டோன்ட் வரி, யூ கேன் ட்ரஸ்ட் மீ. தேங்க்யூ சார். ஓகே சார். நீங்களாம் போய் உங்கள் வேலையை பாருங்கள். மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன ஊடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே